most of the retirement planning, financial planners, நீங்கள் எங்கே படித்தாலும் சொல்லுவாங்க இந்த ஏஜ் வைஸ் பண்ணும், இது பண்ணும், அதை பண்ணும். பட் இதே வந்து 30 வருஷம் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த 30 வருஷத்துல 30-40 இயர்ஸ்ல எவ்வளோ மாறி இருக்கு வேர்ல்டு, ரைட்? ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு, இப்போ எல்லாம் இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் தான் இருக்காங்க, ரைட்? யூஸ் பண்ணுறது இப்போ கார் பார்க்கிங்கே இல்லை சென்னையில். ஸோ அந்த ஓலா ஊபர்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ தென் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் போகிறாங்க சில்ட்ரன். ஸோ usage is completely different. The whole world is completely changing. And also integration of the world ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. That means more of Indians are working abroad. More of companies outside are invested in India. Right? So எல்லாம் சேர்ந்து பார்த்தா complete integration of the world has happened. So அதில் வந்து you need to start thinking differently on how you want to save your retirement. ஸோ இதான் இது ஒரு 2 அனாலிசிஸில் போட்டேன். எல்லாமே அஃபெக்ட் ஆகுது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தா எவ்ரிடே படிக்கிறீங்க பேப்பர். நானே இன்சூரன்ஸ் கவரிங் எவ்ரிதிங். இன்னைக்கு கூட பிரெக்சிட்ல ஏதோ போட்டாங்க, which I had said. They had talked about impact of ரகுராம் ராஜன். டாக்டர் ரகுராம் ராஜன் லீவிங் இம்பாக்ட் வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் போயிடுதுன்னா சென்ட்ரல் பேங்க்ல, இந்தியன் சென்ட்ரல் பேங்க்ல, ஆர்பிஐல தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாயிடும். இல்லை வெளில எடுத்துன்னு போயிடுவாங்க. பணம் வெளில எடுத்துன்னு போயிட்டா நாம ருப்பி குறையும், வேல்யூ ஆஃப் த ருப்பி க்ளோஸ் டவுன், இன்ஃப்ளேஷன் ஏறும் உங்களுக்கு. Then investments வராது, so jobs வராது, so all that repercussions இருக்கு. So that is why அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எடுத்து ரகுராம் ராஜன் டாபிக், ரைட்? ஸோ எல்லாமே இருக்கு. இப்போ வந்து என்ன பார்த்தாலும் இப்போ பிரெக்சிட் இருக்கு, அப்புறம் இந்த டெரரிசம் த்ரெட் இருக்கு, ஐஎஸ்ல, யூரோசோன், யூரோப்பியன் எக்கானமி வீக்காக இருக்கு, கிரீஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்கு, சைனா ஆயில் ப்ரைஸ்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து எல்லாமே எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ global factors வந்து ரொம்ப becoming more and more important for your savings. அதான் இப்போ வந்து பிரெக்சிட் அவ்வளோ பேசுறாங்க பாருங்களேன், எதுக்கு அண்ட் யார் பண்ணா? ஒரு நார்மல் 60-year-old UK citizen has voted to go out of your EU. அந்த 60-year-old individual decision தான் இருக்காரு. That is, he is taken the decision that affects his life. He is not thought about how it will affect global markets, how it will affect economies globally. And பார்த்தா இந்தியா நம்மளுக்கே அஃபெக்ட் ஆயிடுது. ருப்பி ட்ராப் ஆயிடுது, வெப்சைட் பண்ணால் சென்செக்ஸ் ஒரு 3-4% கிராஷ் ஆச்சு, ரைட்? ஸோ அதெல்லாம் ஆயிடுருக்கு. அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஒரு 60-year-old, normal 60-year-old person in UK has chosen to vote based on what he thinks his life will be. And India அதே தான். That is நம்மளுக்கு because we are நம்ம டெமோக்ரஸி இல்லை. ஸோ நாளைக்கு இன்னைக்கு வந்து if you think, all the economists globally சொன்னாங்க the government is doing extremely well, political stability இருக்கு, they're doing a lot of good economic reforms. But in the economic reforms வந்து if it's not reaching the average voter, an average voter வந்து it's not on cities ல, it's across the country ல, அவங்க if they don't feel properly, இப்போ அவங்களுக்கு தண்ணி இல்லை ட்ராட்னால, அவங்களுக்கு they're not getting enough support, etc. Infrastructure ஒன்றும் இல்லை, வேலை இல்லைன்னா அவன் வந்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ணும். he'll vote for somebody else. நீ என்ன வேணா எவ்வளோ அச்சு போட்டா கூட சொன்னா கூட at that level அவன் டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்னு தான் ஒர்க் பண்ணுவான், ரைட்? He is not going to think that Indian economy is doing extremely well. Globally FIIs எல்லாம் பணம் போட்டிருக்காங்க because of this government. அந்த மாதிரி தாட் ப்ராசஸே இல்லை. ஓகே, ஸோ voting வந்து இண்டிவிஜுவல், வெரி இண்டிவிஜுவல். அண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கும் லைஃப், நாளைக்கு எப்படி இருக்கும் லைஃப் தான் வரும். அது வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது. நீங்க என்ன சொன்னாலும் மார்க்கெட் மேலே போடலாம், இந்த வீடு போடலாம், அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் போட்டிருந்தா ப்ரைஸஸ் கீழே வரலாம், ரைட்? தென் பாண்ட்ஸில் போட்டிருந்தா இது போகலாம், இன்ஃப்ளேஷன் மேலே போகலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்கும் இன் ரியல் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதெல்லாம் போட்டால் இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.